கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 18ஆம் தேதி 2020 ஞாயிறு வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கிறோம். தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகத்தை குறித்ததான தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 20ஆம் ஞாயிறு இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவை, இந்த காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாள் பெற்று கடந்து செல்ல உடைய வேத வார்த்தைகளினாலே எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான பலத்தினை தந்துள்ளோம். வார்த்தைகளை உட்கொள்ளக்கூடிய சிந்தனைகளை நீர் இருதயத்தை திறந்து அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சும் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரே ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது 36ஆம் வசனத்திலிருந்து மன்னிக்கவும். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து யோசேப்பு என்ற வாலிபனை குறித்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். யோசேப்பு கடந்து வந்த பாதை மிகவும் கடுமையானது, கொடுமையானது. இங்கே ஆனால் அதை எதிர்கொண்டு ஆன்மீகத்தில் அவன் வளர்ந்து வருகின்ற வேளையிலே அங்கே பார்வோன் சொல்லுகின்றார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று அங்கே சொல்லுகின்றார். சொல்லி அவனை அதிகாரியாக மாற்றுகின்றார். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லுகின்றார். அந்த முழு அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். முத்திரை மோதிரத்தை கொடுக்கின்றார். மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் அதிகாரிக்குரிய அனைத்து காரியங்களையும் செய்கின்றார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் பார்வோன் என்று 43ஆம் வசனத்திலையும் பார்க்கின்றோம். இங்கே யோசேப்பு உயர்வுக்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். அங்கே பார்க்கின்ற 39ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பு உயர்வுக்கு அடிப்படையாக அங்கு காணப்பட்ட காரியம், முதலாவதாக கர்த்தர் அவனோடு இருந்தார். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 21ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடே இருந்து என்று பார்க்கின்றோம். 23ஆம் வசனம், கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை ஆன்மீகத்திலே கர்த்தர் பிறப்பில் இருந்து என்ன செய்கின்றார்? உருவாக்குகின்றார். கடவுள் மீது பற்றுறுதி கொண்ட யோசேப்பாக காணப்படுகின்றார். கர்த்தர் அவனோடு இருக்கும் பொழுது, ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும் பொழுது அவனை எவ்வாறெல்லாம் நடப்பிப்பார் என்பதற்கு எடுத்துக்காட்டு யோசேப்பு. அதனால்தான் யோசேப்புக்கு அவன் தகப்பனார் கொடுக்கின்ற பெயர்
கனிதரும் திராட்சை செடி என்று சொல்கிறார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்திலே யோசேப்பு கனி தரும் செடி. காரணம் அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியங்கள். ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு இருந்தபடியினாலே காரிய சுத்தியுள்ளவனாக இருந்தான். செய்வதெல்லாம் வாய்த்தது. அவன் நிமித்தம் அவனுடைய தொடர்புடைய யாவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனோடு சம்பந்தப்பட்டவர்களின் செல்வமும் பொருட்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. மற்றவர்களுடைய தயவும் அவனுக்கு கிடைத்தது. சிறைச்சாலையிலே கர்த்தர் அதே போல் நம்மோடும் இருக்கும் பொழுது இந்த வாலிப பிராயத்தில் இன்று அநேகர் தங்களுடைய நேரங்களை காலங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற சூழ்நிலை உருவாக்கும் பொழுது நாம் செய்கின்ற காரியெல்லாம் வாய்க்கும், ஒரு குறைவு இருக்காது. அதே போல் அந்த ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் நீங்கள் 7 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அந்த போத்திபார் மனைவியினுடைய செய்த தொந்தரவு நிமித்தமாக பொல்லாப்புக்கு விலகினான், மாம்ச இச்சைக்கு விலகி காணப்பட்டான் என்று பார்க்கின்றோம். இச்சை அடக்கமுள்ளவனாய் காணப்படுகின்றான். இச்சையுள்ள அடக்கமுடையவர்களை கர்த்தர் உயர்த்துகின்றார் என்று பார்க்கின்றோம். அங்கே உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகளை நினை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பொல்லாப்புக்கு விலகின்ற யோசேப்பாக காணப்பட்டான். அவனிடத்தில் கர்த்தர் சொன்ன காரியங்கள் அனைத்திலும் கீழ்ப்படிதல் காணப்பட்டது. அவனுடைய தந்தையார் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். இச்சை அடக்கமுள்ளவனாக காணப்பட்டான். அவனுக்கு வந்த அநேக சோதனைகளிலும் பொறுமையாக தன்னை காத்து கொண்டான் என்று அங்கே தெளிவாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே அதன் மூலமாக பொல்லாப்புக்கு விலகினதினாலே போத்திபார் மனைவி பொய் குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கப்படுகின்றான். அங்கேயும் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலைக்காரனிடத்திலும் இவன் உண்மையாக இருந்ததினாலே. தவறு செய்யாதவன் சிறைச்சாலையிலே அதுக்குரிய தண்டனையை பெற்றான் என்று பார்க்கின்றோம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்விலே யாரையும் குற்றப்படுத்தவில்லை, மற்றவர்கள் மீது வெறுப்பையும் காட்டவில்லை, பொறுமையோடு சகித்தான். சிறையில் கொடுக்கப்பட்ட பணிகளை நேர்மையாய் செய்து சிறை அதிகாரியின் கண்களிலும் தயவு கிடைத்தது. அநியாயமாய் நாம் தண்டிக்கப்படுகின்றோம் என்று அவன் நினைக்கவில்லை. இன்று இதன் மூலியமாக இந்த வாலிபர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், அநியாயமாய் நாம் தண்டிக்கப்படும் போதும் நமது பணிகளை சிறப்பாக செய்தால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். அவனுடைய வயது 17 வயதாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. யோசேப்புடைய வயது 17. எவ்வளவு சின்ன பிராயத்திலே அவனுக்கு நேர்ந்த மனாந்திரமான வாழ்க்கையை பாருங்கள். அவன் கண்ட சொப்பனத்தை சொல்லும் பொழுது தகப்பனும் தாயும் சூரியன் சந்திரன் என்னை வணங்குவார்கள், சகோதரர்களும் என்னை வணங்குவார்கள் என்று அவன் உண்மையை அப்படியே சொல்லும் பொழுது அவனை தூக்கி என்ன செய்கின்றார்கள்? குழியில் போடுகின்றார்கள். அடிமையாக விற்கப்படுகின்றான். அந்த புது இடத்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட இடத்திலும் உத்தமமாய் காணப்படுகின்றான். அதனால நான் சொன்னேன், யோசேப்போட முதலாவதாக கர்த்தர் இருந்தார், இரண்டாவது அவன் பொல்லாப்புக்கு விலகி ஓடினான், இச்சைகளுக்கு விலகி ஓடினாலே கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று நான் சொன்னேன். வாலிப பிராயத்திலும் சரி தெளிவாக இருந்தான். போத்திபார் மனைவின் குற்றம் சாட்டு அவன் கணுக்கும் பொழுது மூன்றாவது குறிப்பாக பாடுகளை சகித்தான். முதலாவது கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவரோடு இருந்தார். இரண்டாவதாக பொல்லாப்புக்கு விலகினான். மூன்றாவதாக பாடுகளை சகித்தான். வனாந்திரமான வாழ்க்கையும் அவன் ஏற்றுக்கொண்டான் என்று அங்கு பார்க்கின்றோம். இச்சைக்கு விலகி ஓடி பொல்லாப்புக்கு விலகி நிமித்தமாக உண்ட அநியாயமாய் வந்த பாடுகளை எல்லாம் சகித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் பார்வோனுடைய கனவுகளுக்கு அவன் பயந்து திகிலடைந்த பொழுது அதை வெளிப்படுத்தி கர்த்தருடைய நாமத்திற்கு அங்கே மகிமை சேர்த்தான். கனிதரும் செடியாக காணப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் அங்கே வரும்பொழுது இவனிடத்தில் பஞ்ச காலத்திலே தன்னை வெளிக்காட்டாத வண்ணமாக, தன்னுடைய வெறுப்பை காட்டாத வண்ணமாக என்ன செய்தான்? நான்காவதாக மன்னித்தான். மன்னிக்கின்ற குணம் காணப்பட்டது. முதலாவதாக நான் சொன்னேன், கர்த்தர் அவனோடு இருந்தார். இரண்டாவது பொல்லாப்புக்கு விளங்கினான். மூன்றாவதாக பாடுகளை சகித்தான். நான்காவதாக சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். ஐந்தாவதாக பார்க்கின்றோம், மன்னிக்கும்
சுபாவம் உடையவனாக காணப்படுகின்றார். நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் சொல்கின்றோம், நாங்கள் மன்னித்தது போல பிறரை மன்னித்தது போல எங்களை மன்னியும் என்று. ஆனால் உண்மையான மன்னிப்பை யோசிப்பிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே வாசிக்க கேட்ட பகுதியிலே தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக காணப்பட்டான். 6 காரியங்கள் காணப்பட்டது அவன் யோசேப்பினுடைய வாழ்வில். ஆனால் வனாந்தரமான வாழ்க்கை, சொந்த குடும்பத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை, சகோதரரால் பகைக்கப்பட்ட சூழ்நிலை, விற்கப்படுகின்ற அடிமையாக ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை, அங்கே இச்சை அடக்கத்தின் மூலமாக போத்திபார் மனைவியின் மூலமாக பொய் குற்றம் சாட்டி அநியாயமாக சிறையிலே தண்டிக்கப்படுகின்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் அவன் அமைதலாக காணப்படுகிறான். கர்த்தர் அவனை அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே பக்குவப்படுத்தினார். கடைசியாக எகிப்திற்கு அதிபதியாக உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். எனவே இந்த காலை வேளையிலே வாலிபர்கள், திருச்சபையில் காணப்படுகின்ற, திருமணத்தில் காணப்படுகின்ற வாலிபர்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கின்றவர்களாக, கர்த்தர் நமக்குள் இருக்கும் பொழுது பொறுமையை செய்கின்ற சிலாக்கியங்களை பெறுவோம். செய்வதெல்லாம் வாய்க்கும். காரிய சித்தி உள்ளவனாக காணப்பட்டான். பொல்லாப்புக்கு விலகினான், பாடுகளை சகித்தான், கீழ்ப்படிந்தான், இச்சை அடக்கமுள்ளவனாக காணப்பட்டான். தனக்கு எதிராக செயல்பட்ட சகோதரர்களை மன்னித்தான். பார்வோனுக்கு கனவுகளை தெளிவுபடுத்தி சொன்னது போல தான் சொல்லவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினுடைய கர்த்தருடைய ஆவி அவன் மேல் தங்கியிருந்ததினாலே அவன் இவ்வாறாக நான் சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்கிறான். பார்வோன் சொப்பனத்தை சொல்லி அவன் தெளிவிக்கின்ற வேளையிலே பார்வோன் அவனை பாராட்டின பொழுது தேவனுக்கு, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல ஒவ்வொரு வாலிபர்களும் காணப்பட வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையிலே நிச்சயம் உயர்வு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நிறைவு ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாலிபர்கள் வாழ்விலே ஆன்மீகத்தின் மூலமாக நீர் யோசேப்பை எழுப்பினீர். அதை மற்ற வாலிபர்கள் ஒரு பாடமாக எடுத்து கற்றுக்கொள்ள, அவனிடத்தில் காணப்பட்ட நற்குணங்களை அவர்களும் பின்பற்றி உயர்வு அடைய, உலகத்தில் காணப்படுகிற அனைத்து போராட்டங்களிலும் எதிர்த்து நிற்க நீர் உதவி புரியும். இந்த ஆராதனையில் பங்குள்ள ஒவ்வொரு பேராக ஆசிரியர் மீதான வேலையிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு கொஞ்சம் மண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரம எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சமநிலை செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றோடு எங்கள் அப்பத்தை எங்கள் எடுத்து தாரும். உங்களுக்கு வாய்க்குற்ற சொன்னால் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் மன்னியும். சோனிக்கு சீக்கிரம் தீமுண்டிச்சு கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய விலையும். ஆமென். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒப்படைப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அனுப்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் எழுதியத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடைய போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன்.